வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரிக்கு அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கியது. இதனால் கிழக்கு கடற்கரை சாலை, மகாத்மா காந்தி சாலை, இந்திரா காந்தி சதுக்கம், புஸ்ஸி வீதி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. கனமழை காரணமாக 100 அடி சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்காலிகமாக சுரங்கப்பாதை மூடப்பட்டுள்ளது. மழைநீர் முழுமையாக வெளியேற்றப்பட்ட பிறகு மீண்டும் போக்குவரத்து தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கிருஷ்ணா நகர், ரெயின்போ நகர், சூரியகாந்தி நகர் உள்ளிட்ட நகரின் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதி கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.